இந்த நிகழ்வு அல் காசிமி தினம், அதாவது எங்களுடைய இந்த ஊரை உருவாக்கி தந்த மன்னர் ஷாஜாவுடைய மன்னர் ஹிஸ் ஹைனஸ் டாக்டர் சுல்தான் அல் காசிமி அவர்களுடைய இன்றைய அவருக்கான ஒரு தினமாக இன்றைய நாளை நாம் பிரகடனப்படுத்தி இந்த பாடசாலை அகதியா பாலர் பாடசாலை, அதே போல முல்லை ஸ்கீம் 100 வீட்டு திட்டம், இந்த அல்காசிமி சிட்டி எல்லோருமாக ஒன்று சேர்ந்து இன்றைய நாளிலே எமது மாணவ செல்வங்களுடைய பல கலை நிகழ்ச்சிகளோடு குரான் இன்னொரு கசீதாக்களோடு மிக அழகாக இந்த ஏற்பாடுகளை ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே செய்யப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இதற்கு உதவினீர்களோ உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதே போல இதற்கான நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கு யாரெல்லாம் உதவி செய்தீர்களோ உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய இந்த இடத்திலே அதற்கான கூலிகளை வல்ல நாயன் அல்லாஹ் தர வேண்டும் என்று வேண்டுகின்றேன். இந்த ஊட்டு திட்டத்தை ஏற்பாடு செய்வதற்காக, இந்த வீட்டு திட்டத்திற்காக நிதி உதவி வழங்கிய எங்களுடைய ஷாஜா மன்னர் டாக்டர் ஹிஸ் ஹைனஸ் டாக்டர் சுல்தான் பின் அல் காசிமி அவர்களுக்காக துஆ செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்காக இந்த ஊரிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க துஆ செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்காக, அவரது குடும்பத்தினருக்காக, அவரது நாட்டு மக்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் அவரது குடும்பத்திலே மரணித்திருக்கிறார்களோ, கபரில் இருக்கிறார்களோ, அவர்களுடைய ஈடேற்றத்திற்காக நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றியுள்ள சமூகமாக நாங்கள் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். இந்த ஏற்பாட்டை செய்யுமாறு சொன்ன பொழுது அவசரமாக பள்ளி நிர்வாகம், பாடசாலை நிர்வாகம், அதே போல பாலர் பாடசாலை நிர்வாகம், ஊரவர்கள் எல்லோருமாக இளைஞர்கள் சேர்ந்து அவசரமாக இந்த ஏற்பாட்டை ஜூலை 2ஆம் தேதிக்கு செய்திருக்கிறார்கள். இரவு பகலாக இந்த ஊரிலே பல வேலை திட்டங்களை செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் ஜூலை 2ஆம் தேதி இதைவிட பிரமாண்டமாக நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்ய ஏற்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் செய்வோம் என்று கூறிக்கொண்டு, தயவு செய்து மிக தாழ்மையாக நான் வேண்டுகின்றேன், நீங்கள் எல்லோரும் அவருடைய நீண்ட ஆயுளுக்காக, நல்ல சுகத்திற்காக அவருடைய பெயரை மனதிலே வைத்து அவருக்காக துஆ செய்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் கூறிக்கொண்டு, எங்களுடைய காலையிலே நடக்கின்ற மதரசா, எங்களுடைய ரியாசாபிஸ் அவருடைய அதிபர் என்று சொன்னார், பல மாணவர்கள் அதிகாலையிலே வருவதிலே தாமதம் ஏற்படுகிறது. சில தாய்மார்கள், நாம் பிள்ளைகளை மதரசாவிலே காலையிலே அனுப்புகின்ற பொழுது தாய்மார்களும் தஹஜ்ஜத் தொழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் தொழுது துஆ செய்ய வேண்டும். ஒரு சில மாணவர்கள் ஒரு ஜூஸுக்கு மேலே பாடமாக்கி இருக்கிறார்கள். ஒரு மாணவர், அதே போல ஏனைய மாணவர்களும் பாடமாக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீங்கள் வளர்த்தெடுக்கின்ற நன்மை தருகின்ற சொத்துக்கள் இந்த பிள்ளைகள். எனவே அவர்களை அதிகாலையிலே நீங்கள் மதரசாக்களுக்கு அனுப்புங்கள். அவர்கள் வீட்டிலே பாடமாக்குகின்ற பணிக்கு உதவியாக இருங்கள். நீங்களும் தஹஜ்ஜத்தை தொழுது பிள்ளைகளை தொழுது விட்டு அனுப்புங்கள் என்று அன்பாக வேண்டிக் கொண்டு, இந்த மதரசாவுடைய இந்த விஷயங்களுக்காக பெற்றோர்கள் பூரண ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குங்கள் என்றும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வசலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.